ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி மஷ்ரூம் பெப்பர் மசாலா. இந்த மஷ்ரூம் பெப்பர் மசாலா ரொம்பவே டேஸ்டியான ஹெல்த்தியான ஒரு சைட் டிஷ் ரெசிபி. வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். நான் இன்றைக்கி ஒரு பேக்கெட் அளவுக்கு மஷ்ரூம் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட் நம்ம வந்து மஷ்ரூமை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது மேலே பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக மண் மாதிரி இருக்கும். இதை வந்து லைட்டாக நான் தண்ணியில் வாஷ் பண்ணாலே வந்து போயிடும். ஆக்சுவலாக இது வந்து மஷ்ரூம்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொக்கோ பீட்டில் தான் வளர்ப்பாங்க. அதனால் வந்து நம்ம ரொம்ப போட்டு ஸ்ட்ரெயின் பண்ணி கழுவணுன்ற அவசியம் கிடையாது. லைட்டாக நீங்கள் வாஷ் பண்ணாலே வந்து போயிடும். வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து ஒரு மஷ்ரூமை 2 பீசஸாக போட்டிருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவு நீங்கள் கட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஒரு பவுடர் வந்து இதுக்கு ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா பவுடர் பண்ணிக்க போகிறோம். கொரகொரப்பாக இருக்கக்கூடாது, நல்லா நைஸான பவுடராக இந்த மாதிரி அரைச்சி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. அடுத்ததாக ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. இந்த கடாயில் ஒரு 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் அதிகமாக இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. இது கூட 2 வெங்காயத்தை, அதாவது பெரிய சைஸ் வெங்காயத்தை 2 எடுத்து நம்ம நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் கொஞ்சமாக கலர் மாறும். அந்த நேரத்தில் நம்ம வந்து இஞ்சி பூண்டு விழுதை வந்து சேர்க்க போகிறோம். நான் இன்றைக்கி 2.5 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்க்குறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இஞ்சி பூண்டு விழுது இந்த வெங்காயம் சேர்ந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வரும். அந்த அளவுக்கு நம்ம வந்து இதை வதக்கிக்கணும். அப்போ தான் வந்து இந்த ரெசிபி வந்து டேஸ்ட்டே வரும். உங்களுக்கு வெங்காயத்தை வச்சு தான் இதோட டேஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து நல்லா தூக்கி கொடுக்கும். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துடுச்சு. இப்போ இந்த நேரத்தில் நம்ம வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்க தக்காளி எடுத்துருக்கோம். 2 தக்காளி எடுத்திருக்கேன். இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்ததாக நம்ம மசாலா சேர்க்க போகிறோம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள். அடுத்ததாக இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது கூட 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு மசாலாவை நம்ம வேக வைக்க போகிறோம். எதுக்காக வந்து மசாலா வேக வைக்கிறோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம சேர்த்துருக்க இந்த மசாலா அப்புறம் அந்த தக்காளி அதோட பச்சை வாசனை போகிறதுக்காக நம்ம தண்ணி விட்டு நல்லா வேக வைக்க போகிறோம். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு கைவிடாமல் கிளறிட்டே வாங்க. ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்துருக்க எண்ணெய் வந்து தனியாக பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். அதுதான் கரெக்டான பதம். அதுக்கப்புறம் நம்ம வந்து மஷ்ரூமை சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நம்ம விட்ட எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வர ஆரம்பிக்குது. இந்த நேரத்தில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூமை சேர்த்துக்கலாம். மஷ்ரூம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மஷ்ரூம் சேர்த்ததுக்கப்புறம் தண்ணி வந்து சேர்க்கணுன்னு அவசியம் கிடையாது. ஏன்னா மஷ்ரூம்லேயே வந்து தண்ணி விட ஆரம்பிக்கும். ஒரு 2 நிமிஷம் நீங்கள் பரட்டி விடும்போதே உங்களுக்கே தெரியும். இப்போ பாருங்கள், தண்ணி விட்டுருக்கு. ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் இந்த மஷ்ரூமை கிளறி விட்டுட்டு இருந்தோன்னா சீக்கிரமாகவே குக் ஆயிரும். இப்போ பாருங்கள், இருந்ததுக்கும் இப்போக்கும் மஷ்ரூம் வந்து நல்லா வதங்கியிருக்கு. இந்த நேரத்தில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பெப்பர் பொடி இருக்கு இல்லையா, அதை வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். ஏன்னா நம்ம ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் சேர்த்துருக்கோம். அதனால் வந்து காரம் பார்த்துட்டு தான் போட முடியும். எனக்கு வந்து கொஞ்சம் காரம் வந்து கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது. அதனால் இன்னும் கொஞ்சமாக நான் வந்து இந்த பெப்பர் பவுடரை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மஷ்ரூம் பெப்பர் மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து சாம்பார் சாதம், தயிர் சாதம், தோசை, சப்பாத்தி இது கூடலாம் வந்து நல்ல காம்பினேஷனாக இருக்கும். பாருங்கள், நல்லா சுருள வறுத்துருக்கோம். பெப்பர் மசாலா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.